செய்வதற்காக, தேவனுடைய பிள்ளைகள் ஒரு காரியத்தை செய்வதற்காக அவர்கள் பிரயாசப்படுவது அல்லது அவர்கள் அதற்காக எழும்புவது எழுப்புதல்ங்கிறோம். ஒருத்தவங்க தூங்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அவங்கள நம்ம என்ன பண்ணுறோம்? எழுப்புறோம். எதுக்காக எழுப்புறோம்? அவங்க எழும்பி ஏதாவது ஒரு காரியத்தை என்ன பண்ணணும்? செய்யணும். இல்லை தூங்கிட்டே இருந்தால் ஏதாவது செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அதனால வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவாரா? பிரகாசிக்க பண்ணுவார். அப்போ நம்ம தூங்கிட்டு இருக்கிறோம், இல்லை நம்ம சில காரியங்கள் ஆண்டவர் அறியாமல் தூங்கிட்டு இருக்கிறோம். நம்ம என்ன பண்ணணும்? மரித்தோரை விட்டு நம்ம எழும்பும் போது தான் ஆண்டவர் நம்மள என்ன பண்ண முடியும்? பிரகாசிக்க பண்ண முடியும். அப்போ இப்படி ஒரு மாற்றங்கள் உண்டாகிறது தான் என்னது? எழுப்புதல். சரி, அப்போ பைபிளில் எழுப்புதல்ங்கிற வார்த்தை இருக்கிறது. எழுப்புதல் என்றால் என்ன அர்த்தம்னா, மனிதருடைய வாழ்க்கையில் உண்டாகிற ஒரு மாற்றம். ஒரு இதுவரைக்கும் இந்த காரியத்தை செய்யாதவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க? அதை செய்ய ஆரம்பிப்பாங்க.